ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து உச்சத்தை தொட்டிருக்கு. செப்டம்பர் 6, 2025 தங்கம் ஒரு கிராம் வந்து 22 கேரட் 10,005 ரூபா. ஸோ நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி நம்ம ஒரு கிராம் இன்றைக்கி வாங்க போனோம்னா 10,511 ரூபா தேவை ஒரு கிராம் காயின் வாங்க போகிறதுக்கு. ஸோ ஒரு சவரன் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3% ஜிஎஸ்டி கொடுத்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 84,500 கிட்ட வருதுங்க. ஏறுதோ இறங்குதோங்க, கண்டிப்பாக நம்ம சேர்த்து வச்சுட்டே தான் வரணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து சேர்த்து வச்சுட்டே தான் முடியும். மாதம் ஒரு 1000 உங்களால் சேர்த்து வைக்க முடியும் கோல்டில் அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ என்ன, நம்ம 110 மில்லிகிராம் வாங்கின இடத்துல இப்போ 100 மில்லிகிராம் வாங்க போகிறோம். ஆனால் அதை சேர்த்து வைங்க கண்டிப்பான முறையில். இன்றைக்கி வந்து டிஜிகோல்டில் ஒரு சூப்பரான அப்டேட் இருந்ததுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரீசண்டாக ஒரு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகுதுங்க என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ அது வந்து எதனால் ஆட் ஆகுது, எல்லாருக்குமே ஆட் ஆகுதா? ஏன்னா என் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதுலேயும் ஆட் ஆகிருந்தது. ஸோ அது எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு, யார் யாருக்கெல்லாம் ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியலை. பட் இந்த மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. சேவிங் ரிலேட்டடான வீடியோஸு, கோல்டு, சில்வர், டைமண்டை பற்றின வீடியோஸ்லாம் இருக்குது. அது போக நான் ஷாப்பிங் போகிறேன், வரலட்சுமி பூஜை, நவராத்திரி, இந்த மாதிரி வெளியே நான் எந்த கடைக்கு போனாலும் அங்கே உள்ள ரேட் கம்பேரிசன், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன ரேட்டில் வாங்கலாம், எந்த கடையில் மலிவாக கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு டெய்லி லைஃபுக்கு நமக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் 3 கிவ்அவேஸ் கொடுத்தாச்சு. 4th கிவ்அவே வந்து இந்த தீபாவளிக்குங்க. கண்டிப்பாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண போகிறேன். 10 பேருக்கு சில்வர் காயின் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் கிவ்அவேல வின்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. இந்த செப்டம்பர் 1 நம்ம வந்து 18,000 ஃபேமிலி மெம்பர்ஸாக மாறிட்டோம். ஸோ மலரின் பயணத்தில் கிட்டத்தட்ட 18,000 மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ வீடியோ பார்க்குறது லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. பட் என்னோடய ஃபேமிலிக்குள்ளே வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 தான் இருக்கீங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் என்னோடய சப்ஸ்கிரைபராக மாறணும், நிறைய பெனிஃபிஷியலான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசைங்க. கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எப்போயுமே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நான் ஃபோனை கையில் வச்சுட்டே உட்காந்துருந்தேங்க. இந்த 17,999 அந்த 18,000 மாறுறதுக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு. செப்டம்பர் 1 செப்டம்பர் மந்த்தே வந்து எனக்கு ரொம்ப விசேஷமான மாதந்தாங்க. ஸோ என்னோடய பர்த்டே வரும், ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படின்னு அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். டீச்சர்ஸ் டே, அப்புறம் இந்த தடவை குழு வேறு வந்திருக்கு அந்த இதுலேயே. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மந்த் தொடங்கினதே எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. செப்டம்பர் 1 2025 எனக்கு 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆயிருக்கீங்க. என்னோடய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஆல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து ஆனந்த் சீனிவாசன் சார் வீடியோ வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களே இந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் கேளுங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத. தங்கம் 15% 20% ஏறும். ஏன்னா பல பேர் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இது மாதிரி தங்கம் மேலே வெயிட் பண்ணலாம், டாலர் வந்து கோல்டு ஹை டாலர் லோ, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கோல்டை கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அப்பப்போ சின்ன குவான்டிட்டியில் கோல்டை வாங்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ கோல்டை கொஞ்சமாக நம்ம கண்டிப்பான முறையில் சேர்த்துட்டே தாங்க வரணும். ஸோ நம்ம வந்து டிஜிகோல்டில் தான் நம்மளால் வந்து இப்போதைக்கு மினிமல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் கடைக்கு போயெலாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே ஒரே ஆப்ஷன் நமக்கு டிஜிகோல்டு தான் இருக்குது நமக்கு. ஸோ டிஜிகோல்டில் நாளுக்கு நாள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வரலாங்க.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நேற்று ரேட்டுங்க 8865 ரூபாய். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 9 o'clock தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு 100 ருபீஸ் போடுறப்ப எவ்வளோ வருதுன்னா 10 + 1 11 மில்லிகிராம் வருதுங்க எனக்கு. அதுவே நம்ம வந்து 200 ரூபா அப்படின்னு போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு 22 மில்லிகிராம் வரணும். ஆனால் எனக்கு வந்து அதில் 21 மில்லிகிராம் தாங்க காட்டுச்சு. அதாவது பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் தான் ஆட் ஆயிருந்தது அதுக்குமே. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கே வந்து 11 மில்லிகிராம் ப்ளஸ் ஒரு பெனிஃபிட் சேர்த்தா 12 மில்லிகிராம் ஆட் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து 100 ரூபாங்கிறத 101 ரூபா, 102, 103 அந்த மாதிரி போட்டுட்டு பார்த்துட்டே வாங்கங்க. ஸோ 103 ரூபாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆயிருந்ததுங்க. அதுவே நான் வந்து 104 அப்படின்னு போடுறப்ப எனக்கு 11 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆயிருந்தது எனக்கு. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 12 மில்லிகிராம் வந்து 104 ரூபாய்க்கு ஆட் ஆகுதுங்க உங்களுக்கு. அப்போ நம்ம இன்னொரு 104 ரூபா போட்டோம்னா 208 ரூபா. 208 ரூபாய்க்கு 2 தடவையாக போடுங்க. 104 ரூபா 104 ரூபா அப்படின்னு சொல்லி. ஏன் இதை வந்து 2 தடவையாக போட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 10வது பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு 50 ரூபா பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்கங்க. ஏன்னா எனக்கு வந்து 2 தடவை ஆட் ஆன மாதிரி காமிக்குது. ஆனால் ஒரு தடவை மட்டும்தான் அது வந்து ஆட் ஆகிருக்கு டோட்டல் அமௌண்ட்டில். ஒரு தடவை இன்னும் ஆட் ஆகலை. ஆனால் மெசேஜ் மட்டும் வந்திருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து August 1 ஆடி பெருக்குக்கு வந்து இந்த டிஜிகோல்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ 500 ரூபா வந்து நான் போடுறப்ப அவங்க ஒரு 500 ரூபா பெனிஃபிட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக அப்போ வந்து எனக்கு ஆட் ஆகிருந்தது. இதில் கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு 10வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 50 ரூபா ஆட் ஆன மாதிரி மெசேஜ் வந்திருந்தது. பட் இதில் வந்து 10வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து 202 ரூபா நான் போட்டிருந்தது தான் காமிக்குது. 10வது இன்ஸ்டால்மெண்ட் அவங்க எனக்கு எதுவும் கொடுக்கல. ஆனால் மெசேஜ் பாருங்களேன், என்னுடைய 10வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு 50 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 50 ரூபாயே வந்து எனக்கு எங்கேயுமே அவங்க ஆட் பண்ணலை இதில். ஸோ August 23 10வது இன்ஸ்டால்மெண்ட்டு உங்களுக்கு 50 ரூபா ஆட் பண்ணியிருக்கோன்னு அவங்க போட்டிருக்காங்க. பட் எனக்கு அது ஆட் ஆகலை. அடுத்து August 27 வந்து அடுத்த பேமெண்ட் பண்ணியிருக்கேன் 2002. அதுக்கும் டுவர்ட்ஸ் 10th இன்ஸ்டால்மெண்ட்னே போட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு எப்படி அது 10வது 10th இன்ஸ்டால்மெண்ட் காமிக்குதுங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 21 கட்டியிருக்கேன் 9th இன்ஸ்டால்மெண்ட், 10th இன்ஸ்டால்மெண்ட் 27 அதுதான் இங்கேயும் ஆட் ஆகிருக்கு. அவங்க வந்து ஒரு 50 ரூபா போட்டது வந்து ஆட் ஆகலை. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ்னு ஆட் ஆகிருக்கு. அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து எதாவது ஆட் ஆச்சுன்னா அது ரெடீம்டில் தான் ஆட் ஆகும். ஸோ ஆடி 500 கொடுத்த 500 ப்ளஸ் ஒரு 50 ஆட் ஆகிருந்தது. அந்த 50 என்னன்னு பார்த்தீங்கன்னா 20வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபா ஆட் பண்ணியிருக்கோன்னு எனக்கு காமிச்சதுங்க. அது என்னடா 4th செப்டம்பர் 2 நாளைக்கு முன்னாடி ஆட் ஆகிருக்குன்னு வந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் மெசேஜை வேறு செக் பண்ணி பார்த்தேன். மெசேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணதுமே எனக்கு மெசேஜ் வந்துடுது போத்தீஸ்லேருந்து. கடைசியாக இப்போ வந்து ஒரு 103 ரூபா வந்து 2-3 தடவை கட்டினேங்க. அப்போ வந்து 11 மில்லிகிராம்ஸ் ப்ளஸ் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் சேர்ந்து 12 மில்லிகிராம் ஆட் ஆகுது. இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு 50 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு. செப்டம்பர் 4 வியாழக்கிழமை வந்து ஆட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இந்த 50 ரூபாயும் அவங்க வந்து மில்லிகிராம்ஸாக தான் ஆட் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு 5 மில்லிகிராம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து 21 இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எவ்ரி 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேங்க. அதுக்காக நான் வந்து எதில் செக் பண்ணி பார்த்தேன்னா, இந்த ரெஃபரண்ட் எண்ணில் யாராவது நம்மளுடைய கோடு யூஸ் பண்ணி ஜாயின் ஆகிருப்பாங்களோ அதனால் என்ன நமக்கு கிடச்சிருக்குமோன்னு போய் செக் பண்ணி பார்த்தேங்க நான். எனக்கு அதுவும் பிடிபடலை. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய கோடை நான் வந்து எங்கேயாவது சொல்லியிருக்கேனா, ஏதாவது ஒரு வீடியோவில் நான் சொன்னேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் நிறைய இடத்துல எல்லோரும் என்ன சொல்லுவேன்னா டிஜி 100 போட்டு ஆரம்பிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஜி 100 போட்டு ஆரம்பிக்கும் போதில் உங்களுக்கு ஒரு 100 ரூபா அவங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதுனா 20 ரூபா தானே வரும். அதனால் நான் மெயினாக அதை தான் நிறையா பேருக்கு நான் ப்ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்ன்டு 100ன்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு 100 ருபீஸ் இப்போ வரையும் ஆட் ஆகலைங்க. எனக்கு 50 ருபீஸ் தான் அந்த ரெடீமில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் ஆகுதா? ஏன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்லையும் நான் வந்து ஆடிக்கு வந்து ஒன்று ஆரம்பித்து கொடுத்தேன் அவருக்கு. ஸோ அவர் இதை செக் பண்ணி பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா 5வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கே அவருக்கு 50 ரூபா விழுந்திருக்கு பெனிஃபிட்டாக. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து ஏன் விழுந்தது, எப்படி விழுந்ததுன்னு எனக்கு அதுவும் பிடிபடலை. ஸோ இது என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டுங்க. பாருங்கள், அவர் மொத்தமே 7 இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டியிருக்காரு. அவருக்கு 5வது இன்ஸ்டால்மெண்ட்டாக 27th ஆகஸ்ட் வந்து
ஒரு 50 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கணக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் இவரோட கோடு வந்து ஒரு தடவை நான் வந்து கொடுத்துருந்தேங்க. லாஸ்ட்டாக அந்த டிஜிகோல்டு வந்து சொல்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கோடுமே ஒர்க் ஆகலைன்னா இந்த கோடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இவரோட கோடு வந்து நான் கொடுத்துருந்தேன். அது ஞாபகம் இருக்குது. ஸோ அது யாரும் யூஸ் பண்ணாங்கனாலுமே நமக்கு 50 ரூபா வந்து எப்படி விழும்? 20 ரூபா தானே விழும். ஸோ நான் வந்து 4th இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு 198 ருபீஸ்க்கு வந்து கட்டியிருக்கோம். அடுத்து 5th இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27th ஆகஸ்ட் வந்து ஒரு 50 ரூபா விழுந்திருக்கு. சரி, ஒவ்வொரு 10th இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்களான்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் 5th இன்ஸ்டால்மெண்ட்டுக்கே ஒரு 50 ருபீஸ் விழுந்திருக்கு. ஸோ இது ரெஃபரண்டியானில் வந்ததா எதில் வந்ததுன்னே எனக்கு தெரியல. இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் 3 நாளாவது ஒரு 100 ரூபா, 103 ரூபா, 104 ரூபா விலைவாசி எவ்வளோ ஏறினாலும் எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து ஒரு 11 மில்லிகிராம்ஸ் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் ஆட் ஆகணும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்ப்போம். விலைவாசி கூடினாலும் பரவாயில்ல, குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதுக்கு அப்புறமா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருக்க நகையை திருப்புறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க்கில் உள்ள நகையை விற்கிற மாதிரியோ இல்லை மூழ்கிற மாதிரியோ போகாமல் பார்த்துக்கோங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் தான். ஏன்னா பேங்க்கில் இப்போ நிறைய குளறுபடிலாம் நடக்குது. ஸோ அதை பற்றினது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாப்பி ஓணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கங்க ஓணத்துக்கு. யாராவது புதுசாக டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா DIGI 100 இந்த ஆஃபர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிங்க. 100 ருபீஸ் ஒர்த்துள்ள கோல்டு வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக ஆட் ஆயிரும். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 25 டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணி நான் சேர்க்க ஆரம்பித்ததில் வாங்கின கோல்டு தாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 7000 ரூபாய் ஒரு கிராம் ரேட்டுக்கு நான் வந்து இந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், எனக்கு வந்து ஆகஸ்ட் 26 தான் டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. பட் 330 டேஸ் வந்து ஆகஸ்ட் 21 முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கஸ்டமர் கேரில் பேசி நான் வந்து ஆகஸ்ட் 21 போய் நகை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் கோல்டு ரேட்டு கிராமுக்கே 800 ரூபா கிட்ட கூடியிருக்கு. நான் இந்த டிஜிகோல்டில் இது வந்து ஆகஸ்ட் 21 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9230. அதுக்கு முந்தின நாள் கூட 9120 தான். ஒரு நாள் முந்திருந்தால் கூட எனக்கு இன்னும் ஒரு 100 ரூபா லாபமாக கிடச்சிருக்கும். ஸோ தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா என்ன ரேட் ஆனாலும் பரவாயில்ல, அன்றைக்கே வாங்கிடுங்க. நாளைக்கு குறையும் நம்ம யோசிக்க அது ட்ரெமெண்டஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க போகுது. பட் நம்ம வாங்கினக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப நம்ம வாங்கின ரேட்டு வந்து 1 or 2 டேஸில் அதை தாண்டி தாங்க போகுது. ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம சேர்க்குறத சேர்த்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.